எல்லா அதிகாரங்களும் மாகாணங்களுக்கு, மத்திய அரசுக்கு எஞ்சிய அதிகாரங்கள் இருக்கும் என்று மட்டுமே அந்த மோதிலால் நேரு அறிக்கை தெரிவித்தது. அதே போல் 1938 திரிபுராவிலே நடந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டிலே, சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலே நடந்த மாநாட்டிலே கூட எல்லா அதிகாரங்களும் மாகாணங்களுக்கு என்று உறுதியளித்தது காங்கிரஸ். 1946 நடந்த தேர்தலிலே கூட அப்படித்தான் வாக்களித்தது. முதல் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபையிலே நேரு அவர்கள் குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய போது கூட மாநிலங்களாக விரும்பி கொடுக்கிற அதிகாரங்கள் மட்டுமே மத்திய அரசாங்கத்திலே இருக்கும், எஞ்சிய அதிகாரங்கள் எல்லாம் மாநிலங்களுக்கே இருக்கும் என்று உறுதி கூறினார்கள். ஆனால் எதிர்பாராத வகையிலே பாகிஸ்தான் இந்தியா என்று பிரிந்த காரணத்தினாலே இந்தியாவிலே இருக்கின்ற பெருமுதலாளிகளின் சூழ்ச்சியால் இன்றைக்கு இருக்கின்ற இந்தியா என்பது உருவாக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி நெடுங்காலமாக வஞ்சித்தது. இப்பொழுது மோடி ஆட்சி இருக்கின்ற அரசமைப்பு சட்டத்திலே வழங்கப்பட்டு இருக்கின்ற மிக குறைந்த அதிகாரங்களை கூட படிப்படியாக பறித்து கொண்டு வந்திருக்கிறது. மாநிலங்களையே இல்லாமல் ஆக்குகிறது. ஒரே இரவில் காஷ்மீர் என்பது ஒரு மாநிலமாக இல்லாமல் ஆக்கப்பட்டது. அந்த நிலையை நோக்கி இன்றைக்கு பாசிச பாசக ஆட்சி சென்று கொண்டிருக்கின்றது. இதனுடைய விவரங்களை எல்லாம் விளக்கி தோழர் ஆணைமுத்து அவர்கள் 1977 ஆற்றிய ஒரு உரையும், சிந்தனையாளன் பொங்கல் மலரிலே 2005 எழுதிய கட்டுரையும் இணைத்து இன்றைய தேவைக்கு ஏற்ப ஒரு சிறு நூலாக இந்த நூல் இங்கே வெளியிடப்படுகிறது. இந்த நூலை தோழர் சா கொப்பன் அவர்கள் வெளியிட தோழர் செவ்வேள் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சரி.